morning children. Today we are going to see about the next part of the lesson, that is the armistice and treaty of Versailles. What is that? This was about the war. What happened in 1916, the year 1916, a place North Sea. என்னாச்சுமா இந்த நார்த் சீல 1916ல் நிறைய கண்ட்ரிக்கு கப்பர் போர் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த போரில் வந்து ஹூ ஒன் தட்? பிரிட்டன் என்ன பண்ணாங்க? அவங்க தான் தே ஒன் த வார். ஸோ 1916ல் நார்த் சீல கப்பர் போர் நடந்தது. ஸோ தட் டைம் அதில் வந்து இந்த பிரிட்டன் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, ஜெர்மன் அவங்களும் என்ன பண்ணாங்க, தன்னோட நீர்மூழ்கி கப்பலோட அந்த கப்பர் படையை வந்து அவங்க அதில் வந்து தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களும் தே ஸ்டார்டட் ஃபைட்டிங் வித் அதர் கண்ட்ரீஸ். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரீஸ்க்கு கூட அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜெர்மன் வந்து என்ன பண்ணாங்க, எங்களோட கப்பல் போக்குவரத்தை வந்து நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணாங்க, ஸோ நாங்கள் யாரெல்லாம் நியூட்ரலாக இவங்களுக்கு பாதிப்பு இல்லாத கண்ட்ரியாக இருந்தால் கூட அவங்கள கூட என்ன பண்ணாங்க, அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மாதிரி ஒரு டைமில் தான் ஒரு அமெரிக்கன் கப்பல்லையும் அவங்க என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு இந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணார், கோவமாகி ஹீ ஸ்டார்டட் டூயிங் அ வார் வித் அ ஜெர்மனி. ஸோ அந்த வார்னால் ஏற்பட்டது தான் இந்த ட்ரீட்டி. ஸோ தட் வாட் வி ஆர் கோயிங் டு see about today. ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ஜெர்மனி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, ரொம்ப இவங்க மற்ற அமெரிக்காவோடலாம் அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் தோ தே ஹாவ் சரண்டட். ஃபைனலி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரண்டட் ஆயிட்டாங்க. இந்த நவம்பர் 1918 என்ன பண்ணாங்க, எங்களால் வின் பண்ண முடியலன்னு. ஸோ தே ஹாவ் சரண்டட். தென் தே மேட் அ ஆர்மிஸ்டிக் ட்ரீட்டி. ஆர்மிஸ்டிக்னா போர் நிறுத்தம். வாட் இஸ் தட்? இனிமேல் போர் நடக்காது, we are going to stop the war அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறது தான் என்னது, த ஆர்மிஸ்டிக் அப்படிங்கிறது. ஆர்மிஸ்டிக்னா என்னது, போர் நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை எப்போ ஏற்படுத்தினாங்க, ஃப்ரம் 11th November 1918. So they made an agreement, we are going to stop the war. So that is what is the armistice. Armistice na போர் நிறுத்தம், அது ஒப்பந்தம். அது வந்து when it was done on the 11th November 1918. ஸோ ஜெர்மனி என்ன பண்ணாங்க, forced to accept. ஸோ அவங்க தோத்ததுனால அந்த சமயத்தில் அவங்களோட எம்பரர் யாராக இருந்தாங்க, கைசர் வில்லியம். ஸோ அந்த கைசர் வில்லியம் என்ன பண்ணார், தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால் அந்த நாட்டில் என்னாச்சு, ஒரே குழப்பம், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப பொருளாதாரமும் அரசியலோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் இவங்க மற்ற கண்ட்ரிஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில், ரொம்ப கடுமையான ஒரு நிந்தனைகளை கூட இந்த ஜெர்மனி மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஸோ அதுதான் என்னது, இந்த ஆர்மிஸ்டைஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்லேஸ். அதுக்கப்புறம் இந்த என்ன ஆச்சு, இந்த ஒப்பந்தம் போட்ட 2 monthsக்கு கழிச்சுட்டு, ஆஃப்டர் த 2 months இந்த ஆர்மிஸ்டைஸ் ஒப்பந்தம் when it was done 11 November 1918, அந்த 18க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, 2 months கழிச்சு ஒரு கான்ஃபரன்ஸ், பீஸ் கான்ஃபரன்ஸ். என்னது பீஸ் கான்ஃபரன்ஸ்? அது எங்கே ஓப்பன் பண்ணாங்க, இன் பாரிஸில் ஜான்வரி 1919ல் ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதில் யாரெல்லாம் வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்க, தட் இஸ் உட்வர்ட்ஸ் வில்சன், யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட். ஹீ இஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் USA president, and Lloyd George prime minister of England, and Clement, that is he is a prime minister of France. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கலந்தாய்வில் டிஸ்கஷனில் இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரேம் பண்ணது தான் இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ், வேர் இட் வாஸ் ஹெல்ட் இந்த பாரிஸில் ஜான்வரி 1919ல் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸு இவங்க எல்லாரும் சேர்ந்து அதில் கலந்துட்டு அவங்க தேஸ் பீப்புள் ஒன்லி மேட் அ டெசிஷன். வென் இட் வாஸ் ஹேப்பன்,
after the 2 months of the signing of the Armistice Treaty, அந்த Armistice போர் நிறுத்தப்படி உடன்படிக்கை முடிஞ்ச 2 மாசம் கழிச்சு இந்த they opened this 1919 the peace conference in Paris. So according to this treaty என்னெல்லாம் அதுல இருந்தது அப்படினு பாத்தீங்கன்னா, these are the provisions of the treaty. That is, and next one is not only that, the provision is that the treaty, Germany was found guilty of starting the war and therefore was to pay reparation for the losses suffered. The reparation commission set up for the deciding the compensation decided on 6,600 million pounds to be paid in installment. All central powers were directed to pay war indemnity. What is the meaning for this, children? German was found. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்களே இந்த ஜெர்மன் பீப்புள் தான். ஸோ அதுக்கான எல்லா நஷ்ட ஈட்டையும் ஜெர்மன் தான் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கமிஷன், ரிப்பேரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை ஸ்டார்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நீங்கள் வந்து 6,600 பவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஈடாக வந்து இந்த நஷ்டத்துக்கு ஈடாக நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும். அந்த பேமெண்ட் வில் பி இன் த இன்ஸ்டால்மெண்ட். நீங்கள் அப்படியே அமௌண்ட்டு டைரெக்டாக கொடுக்க வேணாம், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் யூ ஹாவ் டு பே பிகாஸ் யூ ஒன்லி started the war against all, so you have to pay for the amount சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைச்சிட்டு, ரிப்பேரேஷன் கமிட்டி அமைச்சு இவ்வளோ அமௌண்ட் 6,600 பவுண்ட்ஸ் வந்து you have to give அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. Not only that, all the central powers, who are the central powers? Germany, Turkey, Italy, these are all central powers. இந்த நாடுகளுமே இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷன் ட்ரீட்டியில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். Then next, if you take it, the German army was to be limited to 1 lakh men. A small navy was allowed, but there were to be no submarines and no air force. இந்த ட்ரீட்டி பிரகாரம் என்ன செய்யணும், ஜெர்மன் அவங்களோட பெரிய படையை சுருக்கி 1,00,000 மெம்பரை மட்டும் அவங்க வந்து ஒரு படையாக வந்து வச்சுக்கலாம். ஆனால் நேவி, ஒரு ஸ்மால் நேவி, கப்பற்படை, ஒரு ஸ்மால் கப்பற்படை கூட தே கேன் கீப் இட். பட் ஆனால் they should not keep a submarine ships-ஓ இல்லை ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையோ அவங்க கட்டாயம் வச்சுக்க கூடாது. அதுதான் இந்த ஒப்பந்தத்தோட ரெண்டாவது ஒரு கோரிக்கை. ஃபர்ஸ்ட் த ஜெர்மன் என்ன பண்ணணும், they can limited their army, அவங்களோட ஆர்மியை லிமிட் 1 lakh person அளவுக்கு தான் they have to keep it, not more than that. And small navy was allowed. You can keep a small navy, but you are not allowed to keep a submarine or a air force. நீங்கள் ஒரு சப்மரைன், கடல் நீர்மூழ்கி கப்பலையோ இல்லை ஒரு விமானப்படையோ வச்சுக்க கூடாது அப்படின்னு ஜெர்மனுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, ட்ரீட்டியில் தே advised. And next one is the Union of Austria and Germany war was forbidden, and Germany was to take acknowledge and respect the independence of Austria. Before that, Austria and then whose Germany were the friends. அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு உடன்படிக்கை வந்து இருந்தது, ஒத்துமையாக இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆஸ்திரியா இனிமேல் ஜெர்மனி கூட இருக்கக்கூடாது, உங்கள் உடன்படிக்கையை நீங்கள் தகர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரியாவுக்கு நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து அவங்கள ரெஸ்பெக்டும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் பாயிண்ட். என்ன பண்ணாங்க, ஆஸ்திரியா ஷுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஜெர்மனி. அவங்க போட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து தே ஹாவ் டு டேக் இட் ஆஃப், அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணி தே ஷுட் பி ஆஸ்திரியா should be made independent. They should give respect also. That is the third point. And fourth point enama, Germany was forced to give up all the rights and titles over our overseas and possessions to the allies. All German colonies become mandated territories under the League of Nations. இது பிரகாரம் என்ன இப்படின்னா என்ன மீனிங்னா,
ஜெர்மன் கடல் கடந்து நிறைய நாட்டை தனக்கு அடிமை நாடாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணணும், தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க எல்லா நாடுக்கும் அவங்க விட்டு கொடுத்துடணும். அவங்களோட காலனிஸை ஃபுல்லாக மற்றவங்களுக்கு அவங்க விட்டு கொடுத்துடணும். அதுதான் அதோட மீனிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லீக் ஆஃப் நேஷன், இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து என்ன பண்ணாங்க, இனிமேல் அவங்க தனியாக வந்த இந்த எல்லா டெரிட்டரிஸும் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்தாங்க. இது 4th point what it is German should give all her colonies to his friends and that countries were mandated territories. அந்த territories நாங்கள் வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன் ஒரு உறுதியை கொடுத்தாங்க. That is what about the 4th point. And what's the next point? Germany was forced to revoke the Treaty of Brest-Litovsk with Russia and Bucharest with பல்கேரியா. இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஜெர்மனி கூட போட்ட ஒப்பந்தம் பேர் ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் வித் ரஷ்யா. ஓகே, அதே அந்த ஜெர்மன் இவங்க கூட பல்கேரியாவை கூட போட்ட ஒப்பந்தம் புச்சர்செட். இதை ரெண்டுமே நீங்கள் திருப்பி வாங்கிக்கணும், நீங்கள் இனிமேல் ட்ரீட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனுக்கு இவங்க இந்த ட்ரீட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. தென் 6th point, Alsace and Lorraine was returned to France. ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் 1871 வார் வந்துச்சு. ஸோ அந்த வாரில் ஜெர்மன் என்ன பண்ணுச்சு, ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து 2 பிளேஸை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தட் இஸ் அல்சே அண்ட் லொரைன். 2 பிளேஸையும் நீங்கள் இனிமேல் திருப்பி அவங்களுக்கே கொடுத்துடணும், ஃப்ரான்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. தட் இஸ் த 6th point. And the next one is the former Russian territories, Finland, Estonia, Latvia and Lithuania were to be independent. இந்த எல்லா கண்ட்ரியும் சண்டைக்கு முன்னாடி இந்த எல்லா பிளேஸுமே ரஷ்யாவோட ஒரு டெரிட்டரிஸ் பார்ட்டாக இருந்தது. வாட் ஆர் த பிளேசஸ்? ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லாட்வியா அண்ட் லித்தோனியா. தீஸ் வேர் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் ரஷ்யா, ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் தி டெரிட்டரிஸ் ஆஃப் தி ரஷ்யா. பட் ஆஃப்டர் திஸ் வார் இவங்களெல்லாம் இனிமேல் ரஷ்யாவோட பார்ட் இல்லை, நீங்கள்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, நீங்கள் சுதந்திரமாக உங்கள் நாட்டை நீங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ப்ரொவிஷன் ஆஃப் தி ட்ரீட்டி. இனி அழிச்சிட்டு தான் எழுதும். The 8 points, children, Northern Schleswig was given to the Denmark and some small districts to Belgium. ஸோ இந்த ஒப்பந்தத்து பிரகாரம் நார்தன் ஷெல்ஷெக் பிளேஸை வந்து டென்மார்க்குக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் டு பெல்ஜியம், சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ஸை வந்து இந்த போரில் கைப்பற்றின இந்த முக்கியமான பிளேசஸ்லாம் அவங்களுக்குள்ள தே ஷேர்டு. ஸோ அந்த மாதிரி ஷெல்ஷெங்கை வந்து given to Denmark and small districts was given to Belgium. Then next is Poland was recreated. Poland வந்து புதுசாக திருப்பி புதுப்பிச்சாங்க. with a corridor of the Baltic. ஸோ இந்த போலாண்டில் பால்டிக் சீல போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால ஜெர்மன் கிட்டேருந்து ஒரு துறைமுகத்தோட ஒரு பகுதி, ஜெர்மன் துறைமுகத்தோட ஒரு பகுதி பேர் டான்சிக். அந்த டான்சிக் பகுதியை என்ன பண்ணாங்க, இந்த போலாண்டோட இணைச்சி அது மூலமாக இந்த பால்டிக் கடலுக்கு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. அண்ட் இந்த டான்ஸ்விக்கையும் நீங்கள் தனி நாடாக இருந்து நீங்கள் சுதந்திரமாக இயங்கலாம், உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்தாங்க. Then next is about the Rhineland was to be occupied the Allies. இந்த Rhineland மட்டும் இந்த Allies பவருக்கு கீழே ஆக்கிரமிப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் இந்த ரின்ங்கிறது ஒரு ரிவர், அந்த ரிவரோட ஈஸ்ட் பேங்க்கில் ஈஸ்ட் கரையோரம் இருக்கிற பகுதியை மட்டும் மிலிட்ரி ஆக்குப்பை பண்ண மாட்டோம், அவங்க தனிச்சியாக இயங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் இந்த 10th. ரின்லேண்ட் வாஸ் ஆக்குப்பைட் பை தி அலையஸ். இந்த அலையஸ் வந்து குரூப்ஸ் வந்து ரின்லேண்டை ஆக்குப்பை பண்ணிப்பாங்க. ஸோ அதில் அந்த ஈஸ்டர்ன் பகுதியை மட்டும் தே அலவுட், மிலிட்டரி இல்லாமல் படை எதுவும் இல்லாமல் அவங்கள ஃப்ரீயாக இயங்கலாம்னு சொல்லிட்டு தே ஹாவ் செட். திஸ் இஸ் அபவுட் தி ப்ரொவிஷன் ஆஃப் தி ட்ரீட்டி. அந்த அமைதி ஒப்பந்தத்தில் என்ன எழுதி இருந்ததுன்னா, திஸ் வாஸ் அபவுட் these 10 points were mentioned in that. Once again I tell you children what are their points. First,
ஜெர்மனி என்ன பண்ணாங்க, ஜெர்மனி தான் வார் தொடுத்தாங்க, அதனாலும் அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்க தான் எல்லா ஈடையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரிப்பரேஷன் கமிஷன் சொல்லி அப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்க மூலமாக அந்த டிசிஷன் எடுத்தாங்க. 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும், தட் டூ இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் யூ கேன் pay it அப்படின்னு சொல்லிட்டு they have said. Then not only that, central powers also have to pay the amount, and that's the first point. And the next one is the German army, they should have keep only a limited army considering of member 1 lakh, not more than they have to keep it, and they are can keep a small navy, சின்ன நேவி வந்து கப்பல் படை வச்சுக்கலாமே தவிர they should not have the capacity to keep the submarines, நீர்மூழ்கி கப்பலையோ இல்லை விமானத்தையோ they should not have keep it, விமானப்படைகளையும் வச்சுக்க கூடாது. Then Austria and Germany were the in the forbidden, அவங்க ரெண்டு பேரும் ஒரு யூனியனாக இருந்தாங்க. ஸோ அதை வந்து தவிர்த்துணும், நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்து Germany should make the Austria to be an independent, and they should give respect to Austria, ஆஸ்திரியாவை தனி நாடாக்கி அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் சுதந்திரத்தை கொடுத்து அவங்கள மதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், எந்தெல்லாம் ஜெர்மனி கேப்சர் பண்ணாங்களோ அந்த எல்லா காலனிஸும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும், மற்ற நேச நாடுகளுக்கு அவங்க ஒப்படைச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா இந்த காலனிஸ் எல்லாரையுமே உங்களெல்லாம் நாங்கள் பாதுகாப்போம் அப்படிங்கிறது அந்த லீக் ஆஃப் நேஷன் ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க. தென் ஜெர்மனி வாஸ் டு ஃப்ரோக், ஜெர்மனி ரஷ்யா கூடவும் அண்ட் பல்கேரியா கூடவும் 2 ஒப்பந்தம் பண்ணாங்க. ஜெர்மனியோட போட்ட அந்த ரிவாக் வந்து ரஷ்யாவோடது ட்ரீட்டி ஆஃப் பிரெட், தட் இஸ் பிரெஸ்ட் லிவ்ஸ்டாக் அப்படிங்கிறது ரஷ்யாவோட போட்ட ஒப்பந்தம். அதே பல்கேரியாவோட தட் இஸ் தி புச்சரெஸ்ட் அப்படின்னு 2 ஒப்பந்தத்தையும் நீங்கள் திருப்பி வாங்கிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க இந்த ட்ரீட்டி. தென் நெக்ஸ்ட் ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனியோட தோற்று தன்னோட 2 நாடை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. ஸோ அது திருப்பி ஜெர்மன் கட்டாயம் ஃப்ரான்ஸ்க்கு we have to give it back, that is also in the treaty. And then former Russian territory, ரஷ்யாவோட பிஃபோர் வாரில் ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லாட்வியா அண்ட் லுத்தோனியா இதெல்லாம் வந்து அந்த நாடோட இணைஞ்சிருந்தது. ஆஃப்டர் திஸ் வார் they are become independent, they can run their own country அப்படின்னு சொன்னாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நார்த்தன் ஷெல்ஸ்விக். ஆஃப்டர் தட் டென்மார்க் இந்த நார்த்தன் ஷெல்ஸ்விக்ங்கிற பிளேஸை டென்மார்க்குக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வாஸ் கிவன் டு பெல்ஜியம். தென் போலாண்ட் திருப்பி ரீக்ரியேட் புதுசாக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு பால்டிக் சீக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால ஜெர்மன் போர்ட்லேருந்து துறைமுகத்துலேருந்து ஒரு டான்சிங்கிற ஒரு பகுதியை இவங்க நாட்டோட போலாண்டோட இணைச்சிட்டாங்க. அண்ட் த டான்சிங் வாஸ் கிவன் இண்டிபெண்டன்ட், நீங்கள் சுதந்திரமாக இனி இயங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க த லீக் ஆஃப் நேஷன். தென் இஸ் அபவுட் தி ரினல்ட் வாஸ் டு ஆக்குபைட் பை த ஆலைஸ். ரினல்டுங்கிற லேண்ட் வந்து எப்போவுமே ரைனல் லேண்ட் வந்து எப்பவும் ஆல்வேஸ் இந்த கண்ட்ரோல் ஆஃப் தி அலைஸ் கிட்ட தான் இருக்கும். ஆனால் அவங்களோட அந்த பேங்க் ஈஸ்ட் பேங்க், அந்த ரிவரோட ஈஸ்ட் பேங்க் மட்டும் எந்த மிலிட்ரியும் இல்லாமல் தனியாக இயங்கலாம் அப்படிங்கிறது அந்த ட்ரீட்டியில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. தீஸ் ஆர் த 10 points of this treaties of the peace settlement. What's the meaning for this? In the peace settlement எப்படி விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் criticism, how they have criticized the peace settlement. First, the defeated powers were absent from the negotiation. என்ன பண்ணாங்க, இந்த யாரெல்லாம் இந்த போரில் தோல்வி அடைஞ்சாங்களோ அவங்க யாருமே இந்த பீஸ் செட்டில்மெண்ட்டில் பங்கே ஏற்கலை. ஸோ த பீஸ் செட்டில்மெண்ட் வாஸ், அது வந்து ஒரு அமைதிக்கானது ஒரு மாதிரியே தெரியல, அது இட் வாஸ் அ டிக்டேட்டர்ஷிப், ஒரு ஆர்டர் மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு அமைதிக்கான ஒரு பீஸ்க்கான செட்டில்மெண்ட்டாக அது இல்லை. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்க, யார் நாங்கள் அந்த நேச நாடுங்க தான் வெற்றி பெற்றோம், இதுக்கான எல்லா ஆதாயமும் இம்பார்ட்டன்ஸும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் வாட்ஸ் ஆர் கிரிட்டிசைஸ்ட் பை தி அதர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் வந்து self determination of the principle which was one for the 14. இந்த அமைதிக்கான எழுதப்பட்ட இந்த செட்டில்மெண்ட் வந்து யார் எழுதினா, அதாவது 14 அம்ச திட்டம், அதுதான் 14 points. இது வந்து உட்ரோ வில்சன் only produced this. அவர் அந்த எழுதின அந்த அமைதி அந்த ஒப்பந்தம் வந்து எல்லா நாடுக்கும் கொடுக்கப்பட்டது, ஆனால் எக்ஸப்ட் தி ஜெர்மனுக்கு மட்டும் அந்த ப்ரொவிஷன் அவங்க கொடுக்கல. திஸ் வாஸ் ஆல்சோ கிரிட்டிசைஸ்ட்.
எல்லாருக்கும் அதோட அமைதிக்கான அந்த ஒப்பந்த 14 அம்ச திட்டம் எல்லாருக்கும் கிடைச்சது, எல்லா நாடுக்கும் கிடைச்சது. ஆனால் ஜெர்மன் மட்டும் அது கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கிரிட்டிசிசம். And reparation of 6,000 million pounds was beyond Germany's capacity to pay. ஜெர்மனியால் அவங்க விதிச்ச இந்த அமௌண்ட்டை பே பண்ணவே முடியாது. that is beyond their limit. ஆனாலும் அவங்கள forced to pay this amount. That is also one of the criticism. And next, Germany was weakened politically and economically. அவங்க வந்து ஏற்கனவே ஜெர்மன் வந்து அரசியலாலும் பொருளாதாரத்திலையும் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ரஷ்யா, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி இதெல்லாம் அவங்க ஈஸ்டர்ன் சைடோட பார்டராக இருந்துச்சு. ஆனால் அந்த வாருக்கு அப்புறம் இதெல்லாம் போய் வெறும் சின்ன ஸ்மாலும் சின்ன வீக்கான நாடுகள் தான் அவங்களோட ஈஸ்டர்ன் சைடில் ஃப்ரான்டியராக இருந்துச்சு. திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம். அண்ட் நெக்ஸ்ட், வில்சன் பெட்ரேட். வில்சன் என்ன சொன்னாங்க, ஜெர்மனுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கெல்லாம் நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க. ஐ வில் டூ திஸ் அண்ட் தட் சொல்லி ஹி கேவ் மெனி ப்ராமிசஸ். ஆனால் ஹி வாஸ் தட் ஆல் வாஸ் பெட்ரேட். எல்லாத்தையும் அவர் துரோகம் செஞ்சுட்டார். ஒன்றுத்தையுமே சொன்ன ப்ராமிஸ் எதுவுமே செய்யலை. ஸோ அதனால் வாட் ஹேப்பன்ட் இன் தட், பிகாஸ் ஆஃப் தட் யுனைடெட் ஸ்டேட் இந்த ட்ரீட்டியை வந்து வெர்சல்ஸ் ட்ரீட்டியை வந்து இந்த செனேட் பீப்புள், செனேட்னா பார்லிமெண்ட், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால யுனைடெட் நேஷன் என்ன பண்ணாங்க, இனிமேல் இவங்க கூட இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக இனிமேல் நாமளே இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. திஸ் இஸ் ஆல்சோ அனதர் criticism. Then next, Italy was much disappointed. இந்த போர்லேயே ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து இட்டாலி தான். ஸோ அவங்களுக்கு நிறைய பகுதிகள் கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டட் பிளேசஸ் தான் கொடுத்தாங்க. என்ன மாதிரி, எந்தெந்த பிளேசஸ், ட்ரிஸ்டி, இஸ்ட்ரியா அண்ட் சவுத் டைரால், இந்த பிளேசஸை மட்டும்தான் இவங்களுக்கு கொடுத்தாங்க. மற்ற பிளேசஸ் கொடுக்காம அவங்களுக்கு சின்ன பிளேஸை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. அதுவும் ஒரு கிரிட்டிசிசம். அண்ட் நெக்ஸ்ட், இந்த யூரோப்பில் நிறைய விதமான பீப்புள் வந்து யூரோப்பில் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் நிறைய வேறு நாட்டை சேர்ந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ்லாம் அதில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மைனாரிட்டி பீப்புளுக்கான ஒரு எல்லையை அவங்களுக்கு ஒரு பிளேஸை அவங்களால கொடுக்க முடியல. தென் வாட் ஹேப்பன்ஸ், இந்த மைனாரிட்டி பீப்புள் எல்லாம் நாங்கள் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், வில் கிவ் ரெஸ்பெக்ட் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரீஸ்லாம் அவங்க நாட்டுக்குள்ளே இருந்த மைனாரிட்டி பீப்புளுக்கெலாம் ப்ராமிஸ் கொடுத்தாங்க, வி வில் ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு. ஆனால் அது மாதிரி நடக்கல. அவங்களுக்குள்ள எப்பவும் ஒரு கசப்புத்தன்மை இருந்துட்டு, சண்டை வந்துகிட்டே இருந்தது. This is about the criticism of the peace settlement. Once again I'll tell you what are the criticism. First the negotiationல தோல்வியுற்ற எந்த நாடும் சேர்ந்துக்கல. அதுக்கப்புறம் இது ஒரு பீஸ், ஒரு செட்டில்மெண்ட்டாகவே இல்லை, இட்ஸ் ஆர்டர், ஒரு ஆர்டர் மாதிரி தான் இருந்தது. அந்த அமைதிக்கான ஒரு எந்த செட்டில்மெண்ட்டும் அதில் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the principle, the 14 principle இந்த உட்வர்ட்ஸ் பண்ணது மற்ற நாடு எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணாங்க. பட் இட் வாஸ் நாட் given to German, and the reparation amount was also beyond their capacity. They cannot able to pay this amount by Germany, and Germany was weakened politically and economically. They were very weak, and these are the big countries were in the frontiers of this Germany. But after the war, what has happened, they were given only the small weak and new state. சின்ன நாடுகள் மட்டும் தான் அவங்க ஃப்ரான்டியரா இருந்தது, அதுவும் வீக்கான நாடுகளா இருந்தது. So that is also one point. And Wilson betrayed நிறைய promises he has given to many countries, but இதெல்லாம் எதுமே அவர் நிறைவேற்றல. So that is the next one. And so then Italy was much disappointed. வார்ல ரொம்ப அஃபெக்ட் பண்ணது இட்டாலி தான். So they thought they will be given more places, but they were given only small places such as Trieste, Istria and South Tyrol. And the population, because of this, many population was lived in the Europe. They cannot provide a separate territory frontiers to them. அதனால what they have said, we will give you the minority, we will respect you அப்படின்னு எல்லா கண்ட்ரியும் சொன்னாங்க. பட் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவங்களுக்குள்ள நிறைய clashes வந்துச்சு. These are the criticism of the peace settlement. Children, I hope you have understood the concept. Go through this criticism of the peace settlement, and your today's assignment is provision of treaty.
Provisions of the treaty. You learn this alone today. That is your homework. I hope you have understood the concept. Thank you children. Have a nice day.